ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். என்ன இந்த எஸ்கேப்னு கேட்டிங்கன்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். நம்ம ஷார்ட் ஃபார்மாக விளக்குமாறு எஸ்கேப்னு சொல்லிப்போம். அதுவே நாங்கள் அதாவது இருக்குது. இது எப்படா நீ ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லி கேட்டால் நம்ம அதில் ரெண்டுமே வரும் தான். நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்மாக விளக்கு போகிறோன்னு சொல்லிப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே வரணும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். எப்படின்னா இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன். எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஒரு ஸ்கூல் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் அதுக்கு போகிறதுக்கு பதிலாக அது ஈவல் ஸ்கூல் தான். அது வந்து அவள் வந்து நம்மளை கூப்பிட்டு ட்ராப் ஆகிருப்பாள். இந்த ஸ்கூலில் தான் நம்ம இப்போ ட்ராப் ஆகிருப்போம். இந்த ஸ்கூலில் தப்பிக்க மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இப்போ டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேபிள் எடுத்துப்போம். வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை, அப்படியே கொஞ்சம் காயின்ஸ் எடுத்துப்போம். ஓகே கைஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பேனலில் கேபிளை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அது இல்லை லாக்கருக்குள்ளே போயிட்டு அந்த விளக்குமாறு எடுத்துகிட்டு போய் கீழே போவோம். கீழே போயிட்டு நம்ம ஒரு அந்த குட்டியாக கேப் மாதிரி இருக்கும்னா அதை வழியாக குடிச்சு அது கை சிம்பிள் மாதிரி காமிக்கும். அது இந்த பட்டன் அமுத்தணும். இந்த பட்டனுக்கு பின்னாடி அந்த யாராச்சும் மாதிரி ஓப்பன் ஆகுதுல அதுக்கு பின்னாடி தான் போகும். நம்ம அதை காட்டி இதுக்குள்ளே பூந்தாச்சு. இதுக்குள்ளே போயிட்டு அந்த சேர் மேலே ஏறிட்டு மேலே அந்த இது பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு அந்த லஞ்சு பாக்ஸ் குக்கீஸ் பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து அதை வந்து மேலே போயிட்டு மேலேருந்து கீழே போட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, நம்ம மேலே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே அந்த குக்கீஸ் பாக்ஸை போட்டு எடுக்கிறக்காட்டியும் வந்து சாவடிச்சுட்டான். சரி, ஃபஸ்ட்டு இதுக்குள்ளேருந்து ரசம் நிற்கான்னு பார்ப்போம். அந்த ஷூ எடுத்துப்போம். ஏதோ மாஸ் பீஸ் கலெக்ட் பண்ணுறதுனால இந்த டால் மாதிரி கிடைக்காது. இந்த ஷூ எடுத்து சும்மா போட்டுச்சேன். மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து இந்த குக்கி பாக்ஸை முதல்ல எடுத்துப்போம். இந்த குக்கி பாக்ஸ்லேருந்து மேலே போய்ட்டு இந்த குக்கீஸ் பாக்ஸ் எடுக்கலாம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. எப்படியாச்சும் தப்பிக்கணும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்றே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மேலேருந்து கீழே குக்கி பாக்ஸ் போட்டதுக்காட்டி போதும் எதிர்பார்ப்பா. அது கேள்வி தான் விடவே மாட்டேங்குது. அது ஒரு கிடக்கிறது. அது கேள்வின்னு ஊருக்கே தெரியுமே. கிட்டத்து தப்பிக்கணும். மேலேருந்து கீழே குக்கீஸ் பாக்ஸ் போட்டால் முடிஞ்சிருச்சு. இந்த கிஃப்ட் பாக்ஸ் போடுறாளான்னு பாரு, வந்துக்கிட்டே இருக்கா. அப்போ அந்த கேள்வியை நின்றுதையே எஸ்கேப் பண்ண விட்றாளான்னு பாரு. வெட்டியாக கூப்பிட்டு நம்மளும் ஏமாந்து போய் பார்த்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. எப்பயாச்சும் தப்பிச்சே ஆகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒன்றே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேனால எப்படியும் தப்பிச்சு போயிடும். முதல்ல மேலே போய் அந்த குக்கி பாக்ஸ் கீழே போடுறக்காட்டியும் போதும்னு ஆயிடுதுப்பா. முடியல. அது ஒரு கிளவி. அது கிளவியாச்சு. ஊருக்கே தெரிஞ்ச கதையாச்சு அது ஒரு கிளவின்னு. நமக்கு முக்கியமா மேலே போய் போகலான்னு பார்த்தா அது கிளவி வந்துச்சு. சரிதான் சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேனா அந்த கிளவி கிட்ட ஓடி தப்பிச்சுட்டு இருந்தேனா அப்படியே போயிட்டு பாருங்க. அந்த கிளவி போகுது. ஜஸ்ட் மிஸ் போயிடுச்சுப்பா அந்த கிளவி. நம்மளும் அழகா மேலே போயிட்டு மேலே இந்த குக்கீஸ் பாக்ஸை போய் அப்படியே கீழே போட்டுருணும். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இது குக்கி பாக்ஸ்னால அது கிளவே முதல்ல எந்த வேலையுமே பண்ணாது. அந்த அந்த குக்கி ஒரு பொடி தூளாக இருக்கும்ல, அதுதான் வந்து எறும்பே வராதா? என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே.
அந்த கிளவி வேற வருது சரின்னு சொல்லிட்டு நம்மளும் போன்ல ஓடுவோம். ரெண்டே வாய் அப்படிதான் ரோல் ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னொரு டேக் எடுக்க தெரியாதான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆல்ரெடி நான் அவ்வளோ டேக் எடுத்துட்டேன். இப்போதான் ஓரளவு ஒழுங்காவே வருது. இப்படிதான் சில டைம் அனாயிங் வாய்ஸ் தான் வரும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம இப்போ வரமாட்டா தப்பிக்க போகிறதுனால அவ்வளோதான் வந்தாச்சு. நீங்கள் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லைக்கானே கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே ஒன்னே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண. பாய்.